everyone, welcome to our family cutout. மருமகளே வா நியூ சீரியஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. மருமகளே வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்பேன்னு நினைக்கிறேன் நீனு. அம்மா 3 மாசம் பழக்கமான இவ முக்கியமா, 32 வருஷம் வளர்த்த நான் முக்கியமா? அம்மா நீ ஒத்துக்கலன்னா நாங்க 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். நான் ஜாதகம் பார்த்து உங்க 2 பேத்துக்கு ஒத்து வராதுன்னு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கல. மிச்சப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் ஒத்துக்கலையா? என்ன உங்க அம்மா சொல்றத நீ காதலே வாங்க மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா எல்லாத்தையும்? அப்பா நீங்களம்மா வேற என்னடா பேச சொல்ற? நான் தானே போய் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகப்படி உங்க 2 பேத்துக்கும் 2-3 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்க கூடாது. அதையும் மீறி கல்யாணம் நடந்தா 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க. உன் முன்னாடி ஓடி பேர் வாங்கினதுனால உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. மித்தபடி என்ன உனக்கு அவ்வளவு அவசரம்? கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அந்த பொண்ணு வீட்டுல பிரச்சனைங்கிறதுனால தானப்பா இப்ப அவசரமா நான் கல்யாணம் பண்ணேன். உன் தம்பிய பாரு, 10 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே நாங்க இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல. உனக்கு அதுக்குள்ள அவசரம், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒழுங்கா வேலை வெட்டிக்கே போகிறது கிடையாது. இதுல இவளுக்கு வேற தண்டை சோறு போட்டணுமா? உனக்கு போறதே தண்டா, இதுல உன் பொண்டாட்டிக்கு வேற போடணுமா? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்பு. அம்மா என்ன அம்மா நம்மான்னு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு கிடக்குற? சீன் போட்டுட்டு தெரியுறியா? இங்க நின்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து நான் உள்ள கூட்டு போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த பகுமாத்து எகுமாத்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா ஓடிடு வெளியில. 2 மாசம் ஏதோ வேலைக்கு போயிட்டு கண் துடைப்புக்கு காட்டிட்டு இப்ப இந்த பிள்ளை இழுத்துட்டு வந்திருக்கிற. உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? கொஞ்ச நாள் வேலைக்கே போகாம இருந்தேன். என்னடா 2 மாசம் சின்சியரா வேலைக்கு போறியேன்னு பார்த்தேன். இதான் நான் சங்கதி. எனக்கு ஒழுங்கா 1 வருஷம் 2 வருஷம் உழைச்சி கொட்டுவேன். நானும் பட்ட கடன் எல்லாம் உனக்கு விற்கார வச்சு தண்டமா சோறு போட்ட பட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலான்னு பார்த்தா இவளுக்கு தண்டச்சோறு. இப்ப அப்புறம் பிள்ளை குட்டின்னு ஆகும், அவங்களுக்கு தண்டச்சோறு எல்லாத்தையும் நான் வடிச்சு கொட்டணுமாக்கும். ஓசி சோறு கொட்டுறதுக்கெல்லாம் இங்க சத்திரம் ஜாவடி நடக்கல. நானு பெத்த கடமைக்கு உனக்கு சோறு போடுறதே பெருசு தண்டம். இதுல உன் பொண்டாட்டி அடுத்த பிள்ளைங்க வேற வரும், அதுக்கு வேற வடிச்சு கொட்டணுமாக்கும். அதெல்லாம் முடியாது. ஒழுங்கு மரியாதையா அக்கம் பக்கத்துல பார்த்து பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள இடத்த காலி பண்ணி என் கௌரவத்தை காப்பாத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒழுங்கா இடத்த காலி பண்ணிரு. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சு என்னை அசிங்கப்படுத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீனே. அம்மா இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? நீ சம்மதிப்பேங்கிற நம்பிக்கையில தானம்மா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் கல்யாணம் பண்ணி. ஏமா இப்படி நீ படுத்துற? உன்னையெல்லாம் ராயல் பரம்பரை மாதிரி வளர்த்து வச்சது ஏன் தப்பு தான்டா. பிஞ்சது பழைய சோறு, தின்னது பழைய சோறு. இதுல கொழுப்பு எகத்தாலாம் கூட்டிட்டு வர்றத பாரு, கட்டிக்கிட்டு வர்றத பாரு. அப்பா என்னடா அப்பான்னு உப்பான்ட்டு சும்மா இங்க நின்றுட்டு இருக்காது. உங்க அம்மா சொன்னது கால இல்லையா? இடத்து காலி பண்ணு. ஏண்டி அவன் தான் சொன்னானா? அவன் தான் இழுத்துட்டு வந்தானா? உனக்கு எங்க போச்சு புத்தி? யாரு என்னன்னு விசாரிக்கிறது இல்ல, பாக்குறது இல்ல, ஒரு பழகுனா போதும் அப்படியே வந்துட வேண்டியது கண்ணை மூடிக்கிட்டு. நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன். 2 மாசம் நல்லபடியா வேலைக்கு போறான், நல்ல சம்பாதிப்பான், நல்ல சம்பளம். நானும் வாங்கி இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சாலாம் நினைச்சா இப்ப உனக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கா என் பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் நானு. என் பையனுக்கு இப்ப நினைச்சா கூட 100 பவுன் நகையோட எங்க ஆளுங்களையே நாங்க கட்டி வைப்போம். நீ ஒழுங்கா போயிரு பாத்துக்க. நீ எத்தனை பவுன் கொண்டு வந்த? காலத்துல கிடக்குறதுல எத்தனை பவுனு? அதெல்லாம் கவரிங்கு தான். உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. சொத்து பத்தினி ஏதாவது இருக்குதா இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. கிழிஞ்சிடு. கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நானும் தம்பியும். அம்மஞ்சலி பைசாக்கு தேர மாட்டேன். வெறும் கவரி நகைய போட்டுக்கிட்டு வந்துட்டா, இழுத்துட்டு வந்துட்டா. இவனும் எத்தனை தடவை தான் படிச்சு சொல்றதோ இவனுக்கு. ஏண்டா உன் தம்பியை பார்த்தாது கத்துக்க. ஏதோ சொந்த வீடு இருக்குது, ஏதோ 10 பவுனாவது நகை போடுவாங்களாமா. அந்த பிள்ளையே அதுக்கு தேவலம் போலையே. அவனுக்கே நான் இன்னும் 10 வருஷமா வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறேன். யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஆளுங்க எப்படியோ என்ன ஏதோன்ட்டு. நீனு ஒண்ணும் இல்லாம வெறும் துணிமணியை மட்டும் எடுத்துக்கிட்டு வர பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கிற. எப்படா காலத்தை ஓட்ட போற நீனு? அப்பா வந்ததுல இருந்து அப்பா அம்மா அது தவிர வேற வாயே திறக்கிறது இல்ல. அந்த பிள்ளை கூட 2-4 வார்த்தை பேசுது. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிற? நம்ம குடும்ப கௌரவம் என்ன, மானம் என்ன, மரியாதை என்ன, இப்படியா பண்ணி வச்சிருக்கிற? ஊருக்குள்ள தலை காட்ட முடியுமா? நானு ஒழுங்கு மரியாதை வீட்டோடு காலி பண்ணி பாத்துக்க.
முடிவா? இதான் முடிவா? ஆமா, அவர் என்ன சொல்றது, நானே சொல்றேன். ஆமா, இதான் முடிவு. நீ எங்கேயோ போய் என்னமோ பொழைச்சிக்க, என்கிட்டலாம் வந்துடாத பாத்துக்க. உனக்கெல்லாம் நான் வடிச்சு கொட்டதே தெண்டோம். உன்னையெல்லாம் பெத்தம் பாரு, இந்த வயிற்றுல தான் பெத்தனா. ஐயோ 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 ஐயோ. சரி, நான் என்னோட துணிமெல்லாம் எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் இங்கே கிடக்கட்டும், உன் தம்பியாவது யூஸ் பண்ணிக்குவேன். நீ சம்பாதிச்சு நீயே வாங்கிக்க. என்னமோ சம்பாதிச்சு வாங்கின மாதிரி பேசுற. எல்லாம் உன் தம்பி சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தது தானே? அவன் சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தது இந்த ஒரு வருஷம் தான். அதுக்கு முன்னாடி நானும் 6-7 வருஷம் வேலை பார்த்து வந்தேன். ஒரு வருஷம் எனக்கு ஏதோ முடியலை, என்னால் எதையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலை, எனக்கு வேலை பண்ணுறதே பிடிக்கலன்னு தான் போகலை. ஒரு வருஷம் வேலைக்கு போகாததுக்கு தண்டை சோறு போட்டேன், அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி நேற்று காட்டிட்டு வந்த என் பொண்டாட்டி முன்னாடி இப்படியெல்லாம் நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேல்ல, பார்த்தல. உன்னையெல்லாம் அம்மான்னு மரியாதை கொடுத்தீங்க வந்தேன் பாருக்கே, நீ செருப்பால் அடிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சு கொடுக்கும்போது மட்டும் இனிச்சது, இப்போ ஒரு வருஷம் வேலைக்கு போங்கன்னு நான் கசந்து போயிட்டேனாக்கும். நீ பத்த பிள்ளை தானே, என்னைய ஒரு மாதிரியும் தம்பி வேலைக்கு போறான்ட்டு அவனை ஒரு மாதிரியும் நீ நடத்திட்டு தெரியுற. இனி என்னெல்லாம் மட்டும் நடிக்க தெரியுற. என் பொண்டாட்டி வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். நீ ஒன்று சோறும் போடவேனா ஒன்றும் போடவேனா, எனக்கு தெரியும் எப்படி வாழணும்ட்டு. ஆமா ஆமா, அப்படியே வாழ்ந்து கழிச்சிட்டாளு. ஒழுங்கா வேலை வெடிக்கு போக தெரியாது, அவதான் உழைச்சி கட்டி உன்னைய காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நீ என்னம்மா படிச்சிருக்க? டிகிரி. ஏதாவது நர்சிங்கு, டெய்லரிங்கு அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கியாமா? டெய்லரிங்கு நல்ல வருமானம் தான் சொல்றாவ. வீட்டில் ஏதோ தையல் மிஷின் போட்டாவது ஒரு நல்ல வருமானம் வரும். இல்லைன்னா நர்சிங் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நல்ல வேலை. ஃபாரின் போறது கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய கை நிறைய சம்பளம் கொடுக்காங்களாமா. இன்னும் பக்கத்துல கூட பேசிக்கிட்டாவே. வீட்லயே ஹோம் நர்ஸ் அதுங்கிறதுனால எப்படியும் மாசம் ஒரு 20,000 கொடுப்பாங்க. நீ அது ரெண்டுல ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா கூட பரவாயில்ல. உனி இந்த வீட்டில் வச்சு ஏதாவது ஒரு வருமானம் வரும்னு பார்க்கலாம். வெறும் டிகிரியை முடிச்சுட்டு வந்திருக்கிற, இந்த டிகிரிக்கு என்ன வேல்யூ? டிகிரி படிச்சவங்க ஊர் ஃபுல்லா இருக்கிறாங்க, என்னத்த வேலை பாக்குறாங்க? போனா ஒரு 10,000 கூட கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் வெறும் 7,000 தான் கொடுப்பாங்க. என்ன வேலை கொடுக்க போறாங்க? வெறும் ஜவுளிகள் நிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கடங்கடையில நிக்கலாம். என்ன 8,000 9,000 மேல தரமாட்டாவல. இந்த லூசா இருப்பானோ? ஐயோ, இவங்க கிட்ட கூடயா சிக்கிக்கிட்ட இந்த குடும்பத்து கூடயா வாழ போறேன் நானு. அதை நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நகை நட்டு பைத்தியம் பிடிச்சவங்க சரியான காசு பேய் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல. புருஷன் நல்லவனா இருக்கானே நினைச்சு கட்டிக்கிட்டேன். ஐயோ கடவுளே, என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன் தப்புன்னு இப்ப நல்லா புரியுது. நம்ம வீட்டை விட்டு அனுப்பி இவன் நல்லா சம்பாதிச்சு அவளுக்கு உழைச்சி கொட்டி எங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ, தனியா வீடு கிட்ட கட்டிடுவாங்களோ. நம்ம கிட்ட கூட சொந்த வீடு இல்ல. இதைய 2 பேரும் தனியா போயிட்டாவன்னா, புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து உழைச்சாவன்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களோ. பேசாம உள்ள கூப்பிட்டு ஒரு வேலை இல்லாத சம்பளம் இல்லாத ஒரு அடிமையா இவளை வச்சுக்கலாம். நல்ல வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கி என்கிலையும் அப்புறம் வேலைக்கு அனுப்பி வேலை வாங்கலாம், வீட்டு வேலையும் பார்க்க சொல்லிக்கலாம். அதான் நமக்கு நல்லது. எப்படியாவது உள்ள கூட்டிட்டு போயிட வேண்டியதா, வேற என்ன செய்யறது? கட்டிட்டு வந்துட்டா என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏங்க, இவியலுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. ஆரத்தியும் எடுக்க முடியாது, ஒண்ணும் எடுக்க முடியாது. பேசாம உள்ள வந்து தொலைக்க சொல்லுங்க. வேற என்ன செய்ய? பெத்த கடமைக்கு தண்டச்சோறு போட வேண்டியதுதான்.